இந்திய பங்குச் சந்தைகளுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரமா அமைஞ்சது. மார்க்கெட் புது புது உச்சத்தை தொட்டு முதலீட்டாளர்கள் எல்லாருமே செம்ம ஹாப்பி. சரி, இந்த ஏற்றத்துக்கு பின்னாடி என்னென்ன எண்கள் இருக்கு, என்ன கதைகள் இருக்குன்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. வாங்க, இந்த வாரத்தோட கதைய வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரே நாள்ல நிஃப்டி 156.80 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல, நிஜமாவே ஒரு நல்ல ஏற்றம். நிஃப்டி மட்டும் இல்லைங்க, நம்ம பொருளாதாரத்தோட பேக்போன்னு சொல்ற பேங்கிங் செக்டாரை பிரதிபலிக்கிற பேங்க் நிஃப்டி அதுவும் 479.30 பாயிண்ட்ஸ் மேல போயிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, மார்க்கெட்டோட இந்த பாசிட்டிவ் மூவுக்கு ஃபினான்ஷியல் செக்டார் எவ்வளோ பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்குன்னு பாருங்க. ஆனா அசலேன ஆச்சரியமே இங்கதான் இருக்கு. மிட் கேப் 100 இண்டெக்ஸ் அடேங்கப்பா 781.45 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. இதுல இருந்து ஒன்னு ரொம்ப தெளிவா தெரியுது, இந்த ரேலிங்கிறது ஏதோ சில பெரிய கம்பெனி பங்குகளை மட்டும் வச்சு நடக்கல, ஒட்டுமொத்த மார்க்கெட்டுமே சேர்ந்து தான் மேல போயிருக்கு. சரி, இந்த வாரத்தோட அந்த பவர்ஃபுல்லான கடைசி நாள்ல முக்கியமான நம்பர்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம். இங்க இந்த டேபிள பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவா புரியும். பெரிய கம்பெனி ஸ்டாக்ஸ்ல இருந்து சின்ன கம்பெனி ஸ்டாக்ஸ் வரைக்கும் எல்லாத்துலயுமே நல்ல லாபம் தான். பாருங்க, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே பச்சை நிறத்துல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சரி, வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏற்றம்ங்கிறது ஏதோ 1-2 ஸ்டாக்ஸை மட்டும் மார்க்கெட்டை மேல தூக்குன விஷயம் கிடையாது. இது மார்க்கெட் முழுக்க பரவி இருந்த ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்டோட வெளிப்பாடு. இந்த பழமொழி இருக்கே, அது இந்த வாரத்து மார்க்கெட்டுக்கு அப்படியே பொருந்தும். அதாவது, உயரும் அலை எல்லா படகுகளையும் உயர்த்தும்னு சொல்ற மாதிரி, மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கும்போது சின்ன ஸ்டாக் பெரிய ஸ்டாக்னு பாகுபாடு இல்லாம பெரும்பாலான ஸ்டாக்ஸ் நல்ல லாபத்தை பார்க்கும். இந்த சார்ட் நான் சொன்ன விஷயத்த இன்னும் தெளிவா நம்பர்ஸோட காட்டுது. நீங்களே பாருங்க, 2364 ஸ்டாக்ஸ் விலை ஏறி இருக்கு, ஆனா வெறும் 894 ஸ்டாக்ஸ் தான் விலை இறங்கி இருக்கு. அதாவது இறங்குனதை விட ஏறின ஸ்டாக்ஸோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். இதுதான் மார்க்கெட்டோட உண்மையான பலம். இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட எல்லா செக்டருமே இந்த வாரம் லாபத்துல தான் முடிஞ்சிருக்கு. கன்சியூமர் குட்ஸ், எனர்ஜி, பிரைவேட் பேங்க்ஸ், ஃபார்மா, நீங்க லிஸ்ட பார்த்தாலே தெரியும் எல்லாமே கிரீன்ல தான் இருக்கு. இதுல ஒரே ஒரு சின்ன விதிவிலக்கு ஐடி செக்டார் தான். அதுவும் எவ்வளவு தெரியுமா, வெறும் 0.02% சரிவு. அது ஒரு சரிவாவே கணக்கில் எடுக்க முடியாது. இந்த ஒட்டுமொத்த பாசிட்டிவ் மூமெண்டால என்ன ஆச்சு தெரியுமா? நம்பவே முடியாது. ஒரே வாரத்துல பிஎஸ்சில லிஸ்ட் ஆகியிருக்கிற கம்பெனிகளோட மார்க்கெட் கேப், அதாவது சந்தை மதிப்பு 14 லட்சம் கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரே வாரத்துல. இது உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி. சரி, இப்ப மார்க்கெட்டை ஒரு பொதுவான பார்வையை பார்த்தது போதும். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி இந்த வாரத்துல சந்தையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின சில முக்கியமான கம்பெனிகளை பத்தி பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது டெக்னாலஜி உலகத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய சப்ளை செயின் மாற்றம். இது ஆப்பிள் நிறுவனத்தோட இந்திய உற்பத்தி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நியூஸ். இந்த நம்பரை பாருங்க, $2.5 பில்லியன். இது என்னன்னா, ஆப்பிளோட இந்தியன் சப்ளையர்ஸ் சீனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண உதிரி பாகங்களோட ரெக்கார்ட் மதிப்பு இது. ஃபாக்ஸ்கான், டாடா எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி கம்பெனிஸ்லாம் இதுல முக்கியமானவங்க. பொதுவா என்ன நடக்கும், ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வரும். ஆனா இப்போ பாருங்க, நம்ம அரசாங்கத்தோட ECMS திட்டத்தோட உதவியால இந்த ட்ரெண்டே அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. குளோபல் டெக்னாலஜி உற்பத்தியில இந்தியாவோட பங்கு எவ்வளோ வேகமா வளர்ந்துட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். அடுத்ததா ஒரு முக்கியமான அப்டேட் டிஃபென்ஸ் செக்டார்ல இருந்து. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி IDDMனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பாதுகாப்புக்கு தேவையான ஆயுதங்களையும் கருவிகளையும் வெளிநாடுகள்ல இருந்து வாங்காம நம்ம நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கிறது தான் இந்த திட்டம். இந்த ஒரு பின்னணியில தான் ஜென் டெக்னாலஜிஸ் கம்பெனிக்கு ஆயுதம் தயாரிக்கிற லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. இதை வச்சு அவங்க இனிமே பீரங்கிகள்லாம் தயாரிக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் மற்றும் ஆன்டி ட்ரோன் செக்மெண்ட்ல அந்த கம்பெனியோட இடத்தை இன்னும் பலப்படுத்தும். இந்த செக்டார் எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சுக்கணுமா? இந்த வாரம் அதிக லாபம் சம்பாதிச்ச இண்டெக்ஸ்ல நிஃப்டி டிஃபென்ஸ் இண்டெக்ஸும் ஒன்னு. சரி, இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி வெறும் மார்க்கெட்டை மட்டும் பார்க்காம நம்ம எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய பெரிய பொருளாதார செய்திகள், பாலிசி மாற்றங்கள் இதையெல்லாம் பத்தி பார்க்கலாம். மார்க்கெட்டுங்கிறது தனியா இயங்குற ஒரு விஷயம் கிடையாது. அதை இயக்குற பெரிய சக்திகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ற பாசிட்டிவ் விஷயங்கள் என்ன, பிரஷர் போடுற நெகட்டிவ் விஷயங்கள் என்னன்னு ஆராயலாம். இந்த ஸ்லைட் அந்த சிக்கலான சூழ்நிலையை ரொம்ப அழகா காட்டுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசாங்கத்தோட சொத்து பணமாக்குதல், ரிலையன்ஸ் ஜியோ, NSE மாதிரி வரப்போற பெரிய IPOக்கள், பேங்க்ஸ் தங்கம் இறக்குமதி பண்ண அனுமதி கொடுத்ததுன்னு உள்நாட்டு வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட கடன் பத்தின IMF வார்னிங், கார்கள், ஸ்மார்ட் போன்களோட விலை உயர்வு மாதிரி சர்வதேச மற்றும் பணவீக்க அழுத்தங்களும் இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் நாம இது ரெண்டுக்கும் நடுவுல தான் பேலன்ஸ் பண்ணி போகணும்.
வரப்போற நாட்கள்ல நீங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தேதிகள் இங்க இருக்கு. வர்த்தக நிலக்கரி சுரங்க ஏலம், நீர்மூழ்கி கப்பல் சம்பந்தமா ஜெர்மனியோட பேச்சுவார்த்தை, விண்ட்லாஸ் பயோடெக்கோட பைபேக், BYD மற்றும் வோல்வோ கார் விலை உயர்வுன்னு இந்த தேதிகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மார்க்கெட்ல தாக்கத்தை ஏற்படுத்தலாம். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு ஒரு சுருக்கமா பார்த்துடலாம். இந்த வாரத்தோட முக்கியமான டேக்அவேஸ் இதுதான். 1. மார்க்கெட் பரவலான ஒரு ராலில பொது உச்சங்களை தொட்டிருக்கு. 2. டிஃபென்ஸ் மற்றும் எனர்ஜி செக்டார்ஸ் தொடர்ந்து வலிமையா இருக்கு. 3. ஆப்பிள் வரப்போற IPOக்கள் மாதிரி பெரிய கார்ப்பரேட் செய்திகள் நம்ம உள்நாட்டு வளர்ச்சியை காட்டுது. கடைசியா அமெரிக்க கடன், விலைவாசி உயர்வு மாதிரி குளோபல் ரிஸ்க நம்ம கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும். சரி, இந்த வாரத்தோட இந்த அலசல ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இருக்கு. அதே சமயம் குளோபல் லெவல்ல செலவுகளும் ஏறிக்கிட்டே போகுது. இந்த நிலைமையில இந்தியாவோட உள்நாட்டு பலம் இந்த சர்வதேச அழுத்தங்களை எல்லாம் தாண்டி தொடர்ந்து ஜெயிக்குமா? இதுதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் இருக்கிற பெரிய கேள்வி.